டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நேற்று ஜிஆர் சாமிநாதன் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார். அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு மேல்முறையீடு போது அதை இன்று தள்ளுபடி பண்ணியிருக்கு நீதிமன்றம். இது எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல இந்த தீர்ப்பை? தமிழ்நாட்டையும் ஒரு வன்முறை காடாக்குவதற்கு சங்கிகள் முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சிக்கு நீதித்துறை துணை போயிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் துணை போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்றம் நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல. காரணம் என்னன்னா, நீதித்துறையிலும் இன்னைக்கு சங்கிகள் மிகப்பெரிய அளவில் நுழைஞ்சிட்டாங்க. நிறைய நீதிபதிகளாகவும் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நீதிபதிகளுடைய நியமனத்திலேயே ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் எடுத்தவங்க தான் மேக்சிமம் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க, நியமிக்கப்படுறாங்க இந்த கொலிஜியம் சிஸ்டத்திலேயே கூட. இப்போ அது இன்னைக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறதான் இப்போ நான் கண்முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஜிஆர் சாமிநாதன் தொடர்ச்சியாக தன்னுடைய சங்கீத்தனத்தை காட்டிக்கிட்டே இருக்கார். தொடர்ச்சியாக ஒரு நீதிபதியாக அவர் செயல்படுவதில்லை, ஒரு ஆர்எஸ்எஸ்காராக செயல்படுகிறார், ஒரு சங்கியாக செயல்படுகிறார். அவருடைய தொடர் நடவடிக்கையை நீங்கள் கவனிச்சு பாருங்க. கரூர் பக்கத்தில் அந்த நெருப்பூரா ங்கிற ஊரில் பிராமணர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் உருண்டா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை உருள்றதுல தப்பு இல்லை. அவங்க நம்பிக்கை, இது மத நம்பிக்கை, இது சரிதான் என்று தீர்ப்பளித்தவர் தான் இந்த ஜிஆர் சாமிநாதன். இந்த தீர்ப்பு இவர் ஒரு நீதிபதி, இதற்கு முன்னாடி ஒரு 2 நீதிபதி இது தப்புன்னு தடை விதிச்சிருந்தாங்க. ஒரு மனிதன் சாப்பிட்ட எச்சில் இலையில் இன்னொரு மனிதன் உருண்டு பிறழுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல, அநாகரிகமான செயல். ஆகவே இது தடை விதிக்கணும். டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் இவர் அந்த அதே வழக்கை இவர் விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. காரணம்னா, டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி உட்கார்ந்து ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் தான் போகணும், டெல்லி தான் போகணும். ஒரு நீதிபதி விசாரிக்க முடியாது. ஒரு நீதிபதி விசாரிச்சத 2 நீதிபதி மேல்முறையீட்டுல விசாரிக்கலாம். ஆனா 2 நீதிபதி முன்னாடியே விசாரிச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு நீதிபதி கிட்ட வராது, வழக்கே வராது. ஆனா அந்த வழக்குலயும் அதான் நடந்துச்சு, இந்த திருப்பரங்குன்ற வழக்குலயும் அதான் நடந்திருக்கு. இல்ல சார், நீங்க அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு நீதிபதி ஒவ்வொரு தீர்ப்பு வழக்கு வர, அதுக்கு அவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது சரியா இருக்குமா சார்? அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது நியாயமா? நிச்சயமாக நீதிபதியாக இருப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் ஜிஆர் சாமிநாதன் கிடையாது. தார்மீக உரிமையை இழந்து விட்டார். முழுக்க அவர் ஒரு மிக மோசமான அரசமைப்பு சட்ட விரோத செயலை செய்திருக்கிறார். ஆகவே இவர் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியை இழந்து விட்டார். நமக்கு ஆதரவு ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சிடறோமே. அப்படி இல்லைங்க. முழுக்க அவர் சட்டவிரோதம் நடந்திருக்காரு. அரசமைப்பு சட்ட நீதிபதியா பதவி பிரமாணம் ஏற்றிருக்கிறாரா, இல்ல RSS உறுப்பினரா அல்லது RSS பொறுப்பாளரா செயல்படுவதற்கு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க கேள்வி. இது அவரு நீதிமன்றத்தை தன்னுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்த அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு வரைமுறை இருக்குல்ல, என்னன்னா ஒரு நடைமுறை இருக்குல்ல, சட்ட நடைமுறை இருக்குல்ல, சட்ட நடைமுறை மீறி இருக்கிறாருங்க. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஜிஆர் சாமிநாதன் இந்த வழக்கு எடுத்துக்கலாம், திருப்பரங்குன்ற வழக்கை எடுத்துக்குவோம். திருப்பரங்குன்ற வழக்கு என்பது இன்னைக்கு நேற்று உள்ள வழக்கு இல்லை. திருப்பரங்குன்ற வழக்கு என்பது 1920களிலே உள்ள வழக்கு. 1923லேயே ஆங்கில ஆட்சி காலத்திலேயே இந்த பிரச்சனை ஏற்படுது. தர்காவுக்கு, அதாவது அங்கே ஒரு தர்கா இருக்கு, திருப்பரங்குன்றம் மலை மேல முருகன் கோவில் இருக்கு, அங்கே பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்த கோயில். அதுக்கு மேல தர்கா இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு. இப்போ இது 2க்குமான இடப்பிரச்சனை வருது. இந்த இடப்பிரச்சனையில 1923 அது விசாரணை நடத்தப்படுது. மாவட்ட நீதிமன்றத்தால் விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையில ராமையர் என்கிற ஒரு நீதிபதி அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை வரையறை பண்ணியிருக்கிறாரு. வரைபடத்துல இருந்ததை அதை இதுதான் அவங்க இடம் சொல்லியிருக்காரு. சிக்கந்தர் மலைக்கு உள்ளிட்ட இடம் என்ன அப்படிங்கிறதையும், அந்த நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகள் இது சிக்கந்தர் மலையோடு சேர்ந்தது, தர்காவுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இதற்கு எதிராக பிரிவி கவுன்சில் அன்னைக்கு மேல்முறையீடு இன்னைக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல போடுற மாதிரி
அன்னைக்கு பிரிவி கவுன்சில் லண்டன்ல உண்டு. நீங்க இங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து நீங்க போனா லண்டனுக்கு தான் போகணும். அது பிரிவி கவுன்சில் பேரு. அந்த பிரிவி கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த வழக்கை. பிரிவி கவுன்சிலும் இதை வந்து உறுதிப்படுத்துது. எதை அந்த ராமையர் கொடுத்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துது. இதன் பிறகு பல காலகட்டங்களில் வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடந்திருக்கு. 2021 வரை நடந்திருக்கு. 58, 78, 31, 94 நிறைய நடந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு என்னன்னா 2017 ஒரு வழக்கு, இதே தீபம் ஏற்ற பிரச்சனை தான். அப்ப கார்த்திகை தீபத்தை நீங்க வந்து மேல கொண்டு போய் ஏத்தணும். இப்ப சொல்றாங்கல்ல அந்த எல்லை தூண் சொல்றாங்க இல்லையா, அந்த சர்வே தூண், அது வந்து இவங்க தீபத்தூண் சொல்றாங்க. இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது தீபத்தூணா சர்வே தூணா அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா தீபத்தூணுங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது. எல்லை தூண் சர்வே தூண்ங்கிறது சொல்றதுக்கு தான் ஆதாரங்கள் இருக்கு. இல்ல அவங்க ஒரு கல்வெட்டுகளை காமிக்கிறாங்க, அந்த நாயகர் காலத்து கல்வெட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கறாங்க. இன்னைக்கு கூட நீதிமன்றத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா 200 அடி இருக்கு, கிட்டத்தட்ட 50 மீட்டர் இருக்கு அந்த தர்காவுக்கும் அந்த தூணுக்கும், நீங்க சொல்ற தீபத்தூணோ இல்ல எல்லை தூணோ, அதுக்கும் இதுக்கும் 200 அடி வித்தியாசம் இருக்கு. அங்க தீபம் ஏத்தனா எப்படி வந்து உங்களுக்கு பிரச்சனை? 200 அடியா 300 அடியா அந்த இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமான இடம் என்று ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அது 200 அடியா இருந்தானா 300 அடியா இருந்தானா அது பேச்சு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா அது எல்லை தூண் தான், அது வந்து சர்வே தூண் தான் ஆதாரங்கள் இருக்கு. அந்த தூணுல ஆதாரம் இருக்கு, சரிதானா? அது தீபத்தூண் என்று இவங்க சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க, ஜிஆர் சாமிநாதன் புதுசா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல அந்த ஒரு எந்த வார்த்தையும் அங்க கிடையாது. ஒண்ணு கேட்டுங்க, 2017 ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த வழக்குல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, அது வந்து நீதிபதி கல்யாண சுந்தரம் தலைமையில் 2 நீதிபதிகள் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் விசாரிச்ச வழக்கு. அந்த வழக்குல 100 ஆண்டுகளுக்கு மேல காலாங்காலமாக எங்கே தீபம் ஏற்றப்படுதுன்னா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உள்ள அந்த தூண்ல தான் வந்து தீபம் ஏற்றுறாங்க. அங்க தீபம் ஏற்றுவதற்கான ஒரு இடம் இருக்கு. இல்ல 120 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த எல்லை தூண் மேலதான், இல்ல இவங்க சொல்ற தீபத்தூண் மேலதான் இந்த தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு 100 ஆண்டு காலமாக இது பின்பற்றல. இப்ப வந்து நாங்க மறுபடியும் எங்க பண்பாட்டுக்கு திரும்புறோம், இப்ப வந்து நாங்க ஏத்துறோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. 100 வருஷமா எங்க ஏத்துனாங்க சொல்லுங்க? 100 வருஷமா ஏத்தல, அதுக்கு முன்னாடி ஏத்திட்டு இருந்தாங்க. முன்னாடி ஏத்திட்டு இருந்தாங்க, ஆதாரம் எங்க இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏத்துறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்படி வந்து ஏற்றப்படவும் இல்லை. இது பொய்யான வாதம், சங்கிகளால் வைக்கப்படுகிற பொய் வாதம். அப்படி இருந்தால் அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தா நான் கேட்கறேன், அதுக்கு முன்னாடி கேட்கல. ஆனா 100 ஆண்டுகளுக்கு மேல எங்க வந்து ஏத்துறாங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட தான் ஏத்துறாங்க. அந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட ஏத்துற அந்த இடத்துலதான் ஏத்தணும்னு சொல்லிட்டு 2017 கல்யாண சுந்தரம் நீதிபதி கல்யாண சுந்தரம் தலைமையிலான அந்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதி உட்கார்ந்து அதை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நீங்க வந்து அங்க போய் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் சென்னை உயர் நீதிமன்றம் தான். அதுக்கு எதிராக திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு இந்து முன்னணி சார்ந்த ஒரு சங்கி வழக்கு போடுறாரு. அது 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது. அப்படிப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நீங்க வழக்கு போடணும்னா புது வழக்கு போட முடியாது. அதுக்கு நீங்க மேல்முறையீடு போடணும். 2017 கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போடணும்னா எங்க போகணும்னா நீங்க உச்ச நீதிமன்றம் தான் போகணும். ஆனா இங்க வழக்கு போடுறாங்க, புது வழக்க ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த புது வழக்க ஜிஆர் சாமிநாதன் எடுத்து விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்கவே முடியாது. அவர் ஏன் நீதித்துறையை மீறாரு, அரசமைப்பு சட்டத்தை மீறாரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாருங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன். ஜிஆர் சாமிநாதன் எப்படி விசாரிக்க முடியும்? ஏற்கனவே இதே சப்ஜெக்ட்ல இதே வந்து பிரேயர்ல இதே மாதிரி உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அது அடிபட்டு போயிரும்ல சார். ஏற்கனவே டிவிஷனல் பெஞ்ச் விசாரிச்சிருக்காங்க, இதுல நீங்க வந்து விசாரிக்க முடியாதுன்னு சொன்னா அப்பவே அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். ஆமா, அததானே சொல்றோம். அதுதானே இவர் தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி வாதம் எதுவும் தொடர்ந்து வாதம் தான் வச்சிட்டு இருக்காங்க தவிர உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்க்கவே இல்லையே. அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க, அவர் அதிகாரத்தை மீறாரு. நீங்க அந்த வாதத்தை போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவருக்கு அதிகாரமே கிடையாது, விசாரிக்கவே முடியாது. ஆனா இவர் எடுத்து விசாரிக்கிறாரு. ஒரு நீதிபதி எப்படி விசாரிக்க முடியும்? 2 நீதிபதி ஏற்கனவே ஒரே விஷயத்துல ஒரே சப்ஜெக்ட்ல தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதுக்கு எதிராக மேல்முறையீடு தானே போகணும். நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? விசாரிக்க முடியாது. ஆனா அவர் விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, டிசம்பர் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு அவசரமா 3ஆம் தேதி அன்னைக்கு தான் பெருங்கார்த்திகை, நேத்து பெருங்கார்த்திகைன்னு சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு தான் வந்து 12:45 வந்து மென்ஷன் பண்றாங்க. என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா,
அதாவது 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நீங்க ஜிஆர் சாமிநாதன் ஒன்னு கோயில் நிர்வாகத்துக்கு, அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான், அந்த பெட்டிஷனருக்கு கிடையாது, மனுதாரருக்கு கிடையாது, நீங்க வந்து தீபம் ஏத்துன்னு சொல்றாரு. இவங்க நேத்து 12:15 அந்த மனுதாரில் ஓடி மென்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி தீபம் ஏத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவங்க. அங்க பார்த்தாக்கா சாக்கு போட்டு சுத்தி இருக்கு அந்த தூணு. ஆகவே நீங்க உடனே இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 12:15 சொன்னது சரி, பெட்டிஷனா நீங்க மூவ் பண்ணி கொண்டு வாங்க. அந்த பெட்டிஷனை அவசர வழக்கா 5 மணிக்கு விசாரிக்கிறாரு. ஈவினிங், நேற்று ஈவினிங் 5 மணிக்கு விசாரிச்சு 5 மணிக்கு 5:30 மணிக்குள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்புனா, 6 மணிக்கு நீங்க தீபம் ஏத்தணும் நான் சொன்ன இடத்துல, அப்படி இல்லைன்னா 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் விசாரிப்பேன், நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சதா நான் தீர்ப்பு எழுதுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க போய் திருப்பி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதான் 5 மணிக்கு தீர்ப்பு எழுதுறாரு, 6 மணிக்கு நீங்க அந்த இடத்த தீபம் ஏத்தணும், இல்லைன்னா 6:05க்கு நான் நீதிமன்றத்தை அவமதிச்சதா உங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் அதன் பிறகும் ஓடி திருப்பி இவங்க சொல்றாங்க, இல்ல அவங்க நடவடிக்கை எடுக்கல, அவங்க தீபம் ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னா, உடனே இவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, அந்த மனுதாரர் இருக்காருல்ல, அவரு நீ போய் ஏத்துங்கிறார். மனுதாரரை ஏத்த சொல்லாமா? நீங்க நீதிமன்ற அது ஏத்தலன்னு சொன்னாக்கா நீ அது வரையும் வெயிட் பண்ணணும். நீங்க 6 மணி வரை வெயிட் பண்ணணும். நீங்க இப்ப கொடுத்த தீர்ப்பு அங்க நடைமுறைப்படுத்தப்படுறதா இல்லையான்ட்டு. இல்லைன்னு சொன்னா நீங்க நீதிமன்ற அவமதிப்பை நீங்க எடுங்க, நீங்க சொன்ன மாதிரி கூட எடுங்க. நீங்க எல்லாமே சட்டவிரோதமா தான் பண்றீங்க, நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இடையில ஓடி இவங்க கேட்குறாங்க, உடனே இவர் உடனே நீங்க போய் ஏத்துங்க அப்படின்னு மனுதாரருக்கு அனுமதி கொடுத்து அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, மனுதாரருக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புக்கு இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை, இந்த CISFன்னு சொல்லுவாங்க, சரிங்களா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ரிசர்வ் போலீஸ், சரிதானா, செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஒன்றிய அரசாங்கத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்துக்கும் அதனுடைய கிளை மதுரைக்கும் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை தவிர இவங்களுக்கு வேற டியூட்டி கிடையாது, வேற அதிகாரமும் கிடையாது. நீங்க சொன்ன வாதம் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது எல்லாமே இன்னைக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகளுக்கு அடங்கிய தீர்ப்பு அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த 2 பேரும் நீதிபதியுமே தப்பாதாங்க கொடுத்துருக்குறாங்க, அதுவும் சட்டவிரோதம் தாங்க. நான் தான் நிறைய சங்கிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றேன்ல, சங்கியோட தீர்ப்பு மறுபடியும் ஒரு சங்கிகள்கிட்ட போனா அப்படிதான் தீர்ப்பு. சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க சார், இருந்தாலும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, முதல்ல அங்க தீபம் ஏத்துறதுல என்ன மத நல்லிணக்கம் கெட்டு போயிடுது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னா இது எதிரா தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா கூட கோவில் நிர்வாகமோ இல்ல HRNCயோ எப்படி அரசு இதுல மேல்முறையீடு பண்ணலாம், அதாவது இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னும் போது HRNCயை எப்படி அதற்கு எதிரா மேல்முறையீடு கொண்டு போகலாம்? அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்புங்க இது. அது என்ன இந்துக்களுக்கு ஆதரவா எதிரா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு, ஏற்கனவே இருக்கிற நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமான தீர்ப்பு, இங்க சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற தீர்ப்பு, மத மோதலை உருவாக்குற தீர்ப்பு, இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கான பிரச்சனையை திட்டமிட்டு உருவாக்குற தீர்ப்பு இது. அதான் நான் தான் சொல்றேன், தர்காவுக்கு சொந்தமான இடம், தர்காவுடைய படிக்கட்டுல ஏறி போய் தான் அங்க போகணும். அந்த இடமும் தர்காவுக்கான சார்ந்த இடம்னு தீர்ப்பு இருக்கு, ஏற்கனவே பிரிவி கவுன்சிலும் தீர்ப்பு இருக்கு. அங்க போய் ஏத்துங்கன்னு சொல்றது எப்படி சரி? அங்க ஏத்தக்கூடாதுன்னு டிவிஷன் பெஞ்ச் சொல்லிருக்கல, அதை நீங்க இதை கடைபிடிக்கிறது இல்லையா? நீங்க சட்டவிரோதமா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, அது சரின்னு எப்படி கை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? நான் கேட்கிறேன், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா எல்லாம் பண்ணுவீங்க, அது சரின்னு உட்கார்ந்துருப்பாங்களா? தமிழ்நாடு அரசு செஞ்சது முழுக்க முழுக்க சரி, சட்டப்பூர்வமானது, அரசமைப்பு சட்ட அடிப்படையிலானது. GR சாமிநாதன் செய்ததும் இன்னைக்கு அவருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்த டிவிஷன் பெஞ்ச் செஞ்சிருக்கிற இந்த தீர்ப்பு என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதம், முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம், முழுக்க முழுக்க சங்கிகளுக்கு ஆதரவான சங்கிகளால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இது. இதை எதிர்த்து அடுத்து என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். இந்த 2 நாட்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட். நான் ஒண்ணு கேக்குறேங்க, CSF நீங்க எப்படி அனுப்ப முடியும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை இருக்குங்க. காவல்துறை இருக்கும்போது நீங்க காவல்துறைக்கு உத்தரவு போடலாம், தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவு போடலாம். நீங்க உங்களுக்கு உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்கு இருக்கிற CSF என்கிற அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த காவல்துறைய நீங்க உங்க தீர்ப்பு நீங்க சொல்லி நீங்க பாதுகாப்புக்கு போங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு?
அவங்க எப்படி போனாங்க? அந்த கமாண்டரை கூப்பிட்டு, அந்த பாதுகாப்பு கமாண்டரை கூப்பிட்டு, நீங்க பாதுகாப்பு போங்க அந்த ராம ரவிக்குமாருக்கு, நீ போய் வந்து தீபம் ஏத்துன்னு சொன்னதே முதல் தப்பு. நீங்க எப்படி அதை அனுப்ப முடியும்? நீங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? பர்மிஷன் வாங்கினா சீஃப் ஜஸ்டிஸ் கூட நினைச்சா கூட இவங்களை அனுப்ப முடியாத. ஒன்றிய அரசுடைய பர்மிஷன்ல வேணும். ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் நீங்க வாங்கினீங்களா? ஏன் வாங்கல? ஏன் வாங்கலன்னா, ஒன்றிய அரசு நம்ம அரசு, நம்ம எது வேணுமாலும் பண்ணலாம், நம்மளும் சங்கி, அதனால வந்து பாஜக ஆட்சி புரியுது, பாஜக வந்து நமக்கு என்ன எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது, நாம அந்த அதாவது என்ன சொந்த போலீஸ் அனுப்புற மாதிரி அனுப்புறாரு. இவருக்கு போலீஸ் போர்ஸ் இருக்கா? நீதிபதி தனி போலீஸ் வந்து இவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்து செய்யலாமா? தீர்ப்பு தான் கொடுக்கலாம். கரெக்ட் சார். ஆனா எல்லாமே இந்த 2 நாட்கள்ல வந்து அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதாவது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அரசு வந்து எதுவுமே செய்ய முடியாம இப்போ வந்து இந்த தீர்ப்பு மூலியமாக கொஞ்சம் பின்னடைவு தான் சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏங்க இது வந்து அரசுக்கு பின்னடைவு இல்லைங்க, அரசமைப்பு சட்டத்துக்கே பின்னடைவு, இந்த மக்களுக்கு பின்னடைவு, தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு, தமிழ்நாட்டை மீண்டும் அயோத்தியாக மாற்றுவதற்கான மோசடி வேலைங்க இது. சரி, ஒரே நிமிஷம் சார். நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அயோத்தியா மாத்துறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கப்பட்டிருக்கீங்க. போன டிசம்பர் மாசத்துக்கு போவோம், அங்க வந்து எதனால பிரச்சனை வந்து நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஆடு கோடி எடுத்துட்டு போறாங்க ஒரு இஸ்லாமியர். அப்ப வந்து காவல்துறை தான் வந்து இங்கெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படின்னும் போது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துட்டு எல்லாமே பாஜக செய்து, இந்து முன்னணி செய்து, எல்லா இடத்துலயும் சங் பரிவார்கள் வந்துட்டாங்க அப்படின்றது நியாயமான ஒரு கருத்து இருக்கா? ஏங்க தமிழ்நாடு காவல்துறை சங்கிகள் இருக்காங்க. தமிழ்நாடு அரசுல வந்து IAS அதிகாரிகள்ல சங்கிகள் இருக்கிறாங்க. இந்த சேலத்துல சங்கிதான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாடு அரசுக்கே அவங்க கட்டுப்படாம இருந்தாங்க. எங்க கொடியை ஏற்றக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க. சட்டப்பூர்வமா கொடியேற்றுற இடத்துல கொடியேற்றக்கூடாதுன்னு. தமிழ்நாடு காவல்துறை சங்கிகள் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ வந்து லோகநாதன் என்கிற அந்த எஸ்பி, இன்னைக்கு தமிழ்நாட்டு இதுல இருக்கிற மதுரையில் இருக்கிற அந்த எஸ்பி ஒரு சங்கியாவே செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இல்ல, நீதித்துறையில சங்கிகள் இருக்காங்க, காவல்துறையில சங்கிகள் இருக்காங்க, தமிழ்நாடு அரசுல இல்ல அந்த IAS ஆபீஸ்ல சங்கிகள் இருக்காங்கன்னா, நம்ம இத்தனை வருஷமா ஒரு இடஒதுக்கீடு முறையாக எத்தனை பேர் போயிருப்போம், அங்க நம்ம ஐடியாலஜி எல்லாம் எங்க இருக்கு, எதுவுமே எல்லாமே நீங்க வந்து பின்னாடி பாஜக இருக்கு, சங் பரிவார்கள் அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது ஒரு 19 மொத்த பேரையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அப்படியே நம்ம எதுவுமே அடைய முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குன்ற நான். இப்ப நீங்க நடந்துகிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாம என்ன கோரிக்கை விடுக்கிறோம்னா, யாரெல்லாம் அந்த மாதிரி சங்கிகளா ஊடுருவி இருக்காங்க நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். வந்து முழுக்க சாதியவாதிகளாலும் மதவாதிகளாலும் இன்றைக்கு வந்து எல்லா நிர்வாகத்திலையும் ஊடுருவி இருக்கிறான். நீதித்துறை உட்பட நான் சொல்றேன், காவல்துறை உட்பட நான் சொல்றேன். நீங்க காவல்துறையில ஸ்ரீமதி பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்காம போனதே சங்கிகளுடைய கை அதுல நீண்டதான் காரணம்ன்றேன். இது முதலமைச்சருக்கு தெரியணுங்கிற அதிகாரம் கையில இருந்து தமிழ்நாடு அரசால எதுவுமே பண்ண முடியல. அதிகாரம் கையில் இருந்தாலும் செயல்படுத்த இடத்துல வந்து சில சங்கிகள் இருப்பதனால் வந்து அங்க செயல்பாடு வந்து தடை பண்ணப்படுது. ஓகே சார், இப்ப வந்து GR சுவாமிநாதன் வந்து இன்னைக்கே வந்து தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது? விளக்கு ஏத்தக்கூடாது, அவங்க சட்ட விரோதமா பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே 144 போட்டிருக்கிறாங்க. அங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 இருக்கு. தப்பா கொடுக்குற நீதி தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறேன் நான். அதுக்கு அவசியம் கிடையாது. வேணா எடுத்துட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, நீங்க வந்து அவங்க சொல்றாங்கன்னு செய்யக்கூடாதுங்கிற நான். தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேணாம், பின்பற்றக்கூடாது, பின்பற்ற தேவையில்லை. முழுக்க அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. சட்டத்தை தான் வந்து அரசு காப்பாற்றணும். நீதிபதி ஒரு தனிப்பட்ட முறையில் தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்புக்கு உடன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமா இருக்கணும் தமிழ்நாடு அரசு. திமுக அரசு தைரியமா இந்த நடவடிக்கை எடுக்கணும். நேற்று எடுத்த நடவடிக்கையில உறுதியா இருக்கணும். தமிழ்நாடு அரசு சட்டப்படி நிற்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட சங்கிகளுடைய அதிகார துஷ்பிரயோகம் நீதிபதிகளாக இருந்தும் அது நடக்கிறது என்று சொன்னாலும் நாம் அதை எதிர்கொள்ளணும். ஆகவே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், GR சாமிநாதன் அவர்கள் இப்பொழுது போட்டிருக்கிற இந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக உரிய வகையில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் போட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து உடனே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து கிஞ்சித்தும் மாறக்கூடாது. அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே வந்து மத மோதலை உண்டு பண்ண வேண்டும் என்கிற RSS பாஜக சங்க பரிவாரங்களுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த தீர்ப்புகள். இந்த தீர்ப்புகளை நாம் செயல்படுத்தக்கூடாது, அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
சரி, ஓகே. ஒரு நீதிபதி வந்து நம்ம சங்கி இல்லைன்னா அவர் வந்து உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில இல்ல மத்தியானம் வந்து திருமாவளவன் அறிக்கை விட்டிருந்தாரு. அடுத்து வந்து 2 நீதிபதிகளும் அதே தான் சொல்லும்போது, எல்லாருமே சங்கிகளா இருந்தாங்கன்னா, இந்த நீதிமன்றத்துக்கு தான் வருங்காலத்துல நம்ம போறோம். இந்த நீதிமன்றம் தான் வருங்காலத்துல எல்லா தீர்ப்பையும் கொடுக்க போகுது. என்னதான் இதுக்கு சொல்யூஷன்? பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு. நீதித்துறை முழுக்க சங்கிகள் நிறைந்திருக்கிறார்கள். அது உண்மை. நீங்க வந்து இங்க சென்னை நம்ம உயர்நீதிமன்றம் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். அட வந்தா வரட்டும் சார். அதை இப்போ வந்து இது தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். நான் வக்கீல் தானே, தெரிஞ்சுதான் இல்ல, பேசுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்க எல்லார் மேலயும், அதாவது திருமாவளவன் உட்பட, வன்னியரசு உட்பட, ரஜினிகாந்த் உட்பட அது எல்லாரும் எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், அரசமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். அரசமைப்பு சட்ட அடிப்படையில் இங்க வந்து அனைத்து நடவடிக்கையும் நடக்கணும். அதை மீறவங்க யாரா இருந்தாலும் நாங்க கேட்போம், நாங்க சுட்டி காட்டுவோம். நாங்க வந்து எங்களுடைய கருத்தை வந்து ஜனநாயக கருத்தை, எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற கருத்துரிமையை நாங்க வந்து வெளிப்படுத்துவோம். அதனால எந்த விளைவு வந்தாலும் அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. சரி, ஓகே. ரொம்ப விரிவா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பயன்படுத்தி.